வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலயமா வந்திருக்கிறது என்ன உத்தேசம்னா, ஹக்கு பத்திரம் இவங்களுக்கு 23 இயர்ஸாக வணங்கலை. அதனால் இப்போது இங்கே கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம விதான் சௌதாவில் லெட்டர் கொடுத்தோம் எஸ்சி அண்ட் எஸ்டி செல்லுக்கு. அது ஃபார்வர்ட் ஆகி இந்த டிசி ஆஃபீஸ்க்கு நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கட்சி மூலயமாவும் இல்லை எல்லா ஜனங்களையும் இங்கே ஆஜர்படுத்தி இருக்கிறோம். சார் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அதுக்கு ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்து எல்லாருக்கும் பட்டா வழங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். எங்ககிட்ட வந்துட்டீங்க, லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்குவோம். அது இல்லைன்னா மற்ற வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் எங்ககிட்ட எடுத்துன்னு ஆஜர்படுத்துங்க. முனிசிபல் ஆஃபீஸ்க்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க சொல்லி அதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோங்க. அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு இங்கேயும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், முனிசிபால்லையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். கமிஷனர் சார்கிட்ட முனிசிபாலில் பேசியிருக்காங்க ஃபோனில். ஸோ சாரும் அவரும் கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மெயினாக இங்கேருந்து நம்மளுக்கு அங்கே எந்த ஒரு அநியாயம் நடக்காத அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. யாரை ஜனங்களும் எந்த பயப்படாதீங்க, இடிச்சிடுறாங்க, இதை பண்ணிடுறாங்க, அதை பண்ணிடுறாங்கன்னு மிரட்டினா யாரெல்லாம் மிரடாதீங்க. மெயினாக என்னென்னா எஸ்சி அண்ட் எஸ்டி செல்ஸுக்கு இங்கே வந்துட்டு வரலாம். நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இவர் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதனால் இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் இருந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் யாரும் பயப்படாதீங்க. மேற்கொண்டு டாக்குமெண்ட்ஸு யார் யார்கிட்ட இருக்குதோ பட்டா மீன்ஸ் அது அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு பட்டா கொடுக்கல, அது டவுட்டில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, லீகலான டாக்குமெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு எல்லாரும் நினச்சின்னு இருக்கிறீங்க. அதை வெரிஃபை பண்ணுறாங்க. அது சார் சொல்கிறாரு, எனக்கு இதுவே டவுட்டாக இருக்குது, இது ஒரிஜினலாக என்னான்றது. ஆனால் நிறைய பேர் அதை வச்சு ஏமாந்துருக்குறீங்க. ஸோ அதை வச்சும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறேன். அதுக்கு உண்டான ஆக்ஷனும் எடுக்க சொல்லியிருக்கிறேன் நான் சாரை. கட்டாயமாக அவருக்கு நம்மளுக்கு உதவி செய்வார். இல்லாதவங்க மேற்கொண்டு நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறோம், இபி பில்லு, ஆதார் கார்டு, நீங்கள் எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கிறீங்க, எல்லா ப்ரூஃபும் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு அதை வச்சு வேறு டாக்குமெண்ட்ஸ் அலாட் பண்ண சொல்லி அவர் நம்மக்கிட்ட பேசியிருக்கிறாரு. என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருக்கிறாரு. நானே எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ, எங்களுக்கு நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்க போகிறோமோ அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு மேல் இடத்துல ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஹக்கு பத்திரம் வழங்குறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம கட்சி மூலிமா நாங்கள் ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிச்சு கொடுக்குறோம். மேடம், இது ஒரு அரசியல் லாபத்துக்காக நீங்கள் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அரசியலுக்காகலாம் இல்லை, எங்கள் மக்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களோட வந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணாங்க. சரியானபடி க்ளீனிங் இல்லை, முனிசிபாலிட்டி உள்ளே வர்றதில்லை எங்களுக்கு க்ளீனிங்க்கு. ப்ளஸ் நிறைய இபி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லை. நைட் டைம்லலாம் மிரட்டுறாங்க, எங்களை வீடு காலி பண்ணுன்றாங்க. வித்தவுட் இன்ஃபர்மேஷன் நிறைய வீடுங்கள்லாம் டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வர்றதுனால தான் நான் உள்ளே இறங்கி நாங்கள் எங்களால் முடிஞ்சதை ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். இது கட்சி பூர்வமாக நாங்கள் இறங்கலை. நாங்கள் மக்களுக்காக நான் சேவை செய்யணுன்றதுக்காக தான் நான் செய்கிறேன். கட்சி இஸ் டிஃப்ரெண்ட், நாங்கள் செய்துன்னு இருக்கிறது வேறு வேலைன்னு. அப்போ இது அரசியல் லாபத்துக்காக நீங்கள் பண்ணல? அரசியல் லாபத்துக்கு எந்த விதமான கோலார் தங்க வயலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, வீடு இல்லாதவர்களுக்காக வீடு கட்டப்பட்டது தான் அந்த ஜனதா வீடுகள். அந்த ஜனதா வீடில் அவங்க முறையாக அலாட் பண்ணி முறையாக மக்களுக்கு வழங்கலை. அப்படி முறையாக வழங்காததுனால வந்திருக்கிற மக்களுக்கு கூட சரியான அச்சு பத்திரங்கள் அவங்க சரியாக கொடுக்கல. ஆகவே யார்கிட்ட என்னென்ன பத்திரம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு எங்ககிட்ட கொடுக்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி டிசி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து அங்கே வாழ்ந்துன்னு இருக்கிற வீடை யாராலையும் இடிக்க முடியாது, இடிக்கவும் கூடாது, இடிக்கிறதுக்கு சட்டம் இல்லை. அவங்கக்கிட்ட அப்படி ஒரு கால் அலாட்மெண்ட் லெட்டர் இல்லைன்னா அவங்க ஃபார்ம் நம்பர் 93 ஒன்று வாங்கி அதில் இபி பில்லோ அல்லது மற்ற ஆதார் கார்டு மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் அதில் வச்சு முனிசிபல் கமிஷனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட்டு கொண்டு எங்ககிட்ட கொடுக்கும். அங்கே நியாயம் மக்களுக்கு வழங்குறதுக்கு என்ன முடியுமோ அதை முயற்சி செய்கிறோன்னு சொல்லியிருக்காரு. மேலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் லாபத்திற்காக இந்த வேலையை செய்யவில்லை. இதில் லாபமும் இல்லை. அந்த மாதிரி வேலையை நம்ம செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இன்னைக்கு அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய வழி வந்திருக்கின்ற நம்முடைய தளபதி தொல் திருமாவளவனுடைய நேரடி பார்வையில் தான் இது நடக்குது. அவர் சொல்லிக்கிறார், ஏழை மக்களுக்கு உதவணும், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் மேலும் வளரணும்னா அவங்க வாழ்வதற்கு ஒரு வீடு வேணும். அந்த வீட்டுக்கான ஒரு முயற்சி தானே தவிர இதில் அரசியல் நோக்கமோ எந்த அரசியல் கட்சிக்கு எதிர்ப்பாகவோ ஆதரவாகவோ இல்லைன்றதை நம்ம நிரூபிச்சுக்கிறோம். இது தொடர்ந்து நம்ம செய்வோம்.
அங்கே இருக்கிற அத்தனை டாக்குமெண்ட்டுகளும் பத்திரங்களை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்க பாடுபடும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொள்கை. சரி, உங்களை நம்பி இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, இவங்களுக்கு என்ன தைரியம் கொடுக்குறீங்க? இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அங்கே முறைப்படி யார்கிட்ட அக்கு பத்திரம் இருக்குதோ அவங்க அதை கொடுக்கணும். அப்படி அக்கு பத்திரம் இல்லாதவங்க அந்தந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க இபி பில் கட்டிக்கணும், அது இபி பில் எடுத்துக்கின்னு அல்லது மற்ற எந்த ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தொகுத்து ஒருத்தருக்கும் ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்துங்க டிசி ஆஃபீஸர் கொடுக்கணும். ஆகவே நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதில் பணம் காசுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருக்கும் பணம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. பட் நீங்கள் வந்து முறையான உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்து அரசாங்கத்துக்கு, அது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அலாட் பண்ணியிருக்கிற டிசி கிட்ட கொண்டாந்து கொடுத்தா அவர் நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறார். யாரும் உங்களெல்லாம் வந்து காலி பண்ணி வீடெல்லாம் இது பண்ண முடியாது. அதுக்காக நம்ம முயற்சி நம்ம பண்ணுறோம். ஆனால் முறைப்படியான டாக்குமெண்ட் வேணும். டாக்குமெண்ட் இல்லாத நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் அது ஒத்துக்கிறது இல்லை. சரி, எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை, நாங்கள் 10 வருஷமாக அங்கே இருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஃபார்ம் நம்பர் 93. அந்த ஃபார்ம் நம்பர் 93 கொடுத்து முனிசிபாலிட்டி கமிஷனர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அது அக்னாலஜ்மெண்ட்டு கொண்டாந்து கொடுக்கணும். ஆக யாரும் பயப்பட தேவையில்லை. இதில் அரசியல் நோக்கம் இல்லை, நியாயமான போராட்டம். இதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஒத்துழைப்புக்கெல்லாம் நம்ம நன்றி. இது உங்களுக்காக நீங்களே செய்கிறது தான். அரசியல் அதிகாரம் பெறாவிடில் எந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் வேலை வர முடியாதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வழியாக நம்ம வந்துட்டுருக்கோம். ஆகவே இந்த முயற்சி நிச்சயம் வெற்றி அடையும். அதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த நிகழ்ச்சி. அம்னின்ட்டு நாங்கள் பூ வியாபாரம் பண்ணுறோங்க மார்க்கெட்டில். எங்களுக்கு சொந்தமாக வீடு வாசலெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு சொன்னாங்க வீடுங்க இருக்குது போங்க அப்படின்ட்டு நாங்கள் போய் கொடுத்துன்னு இருக்கிறோம். இப்போ வந்து திடீர்னு காலி பண்ணுங்க, இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம். நாங்கள் அதுக்காக எங்களுக்கு இவங்கெல்லாம் தைரியம் கொடுத்து நீங்கள் இருங்க, உங்களுக்குன்னு இங்கே இருக்கிற வீடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மூலிமா நாங்கள் இங்கே விதான சௌதாக்கு வந்து இருக்கிறோம். சார்கிட்டெல்லாம் கேட்டு இருக்கிறோம். அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஷெரீன் பானு, 20 வருஷமாக ஜனதா ஹவுஸில் இருக்கிறோம். திடீர்னு டெமாலிஷ் பண்ணுறோம், வீடுங்கள்லாம் காலி பண்ணுங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஹெல்ப் கேட்டு கலெக்டர் அவங்க என்ன சொன்னாங்க? புஷ்பா மேடம் செய்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். இல்லைன்ட்டு நம்ம கட்டின்னு அங்கே இருக்கிறோம். எங்களுக்கு அந்த வீடு டெமாலிஷன் பண்ணுறாங்கன்றாங்க. நம்ம எங்கே போய் நடு ரோட்டில் நிற்கிறதுன்ட்டு அதனாலே நம்ம கேட்கறதுக்கு வந்தோம். என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஒன்றும் சொல்லியா இல்லை, இப்போ என்னன்னு சொல்லி தைரியம் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு? செஞ்சு தரேன்ட்டு சொன்னாங்க. தைரியமாக இருக்கிறீங்களா இப்போ நீங்கள்? சரி, தைரியம் கொடுத்துருக்குறாங்க சார். தைரியம் கொடுத்துருக்காங்க. அது மேலே கடவுளுடைய ಆ ಥರ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಯಾರ ಹತ್ರ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಕೊಟ್ಟರೆ ಸಾಹೇಬ್ರ ಹತ್ರ ಕೊಟ್ಟರೆ ಅವರು ಅದನ್ನು 100% ಸಹಾಯ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ಬಟ್ ಅಕಸ್ಮಾತ್ ದಾಖಲೆಗಳು ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಆಫೀಸ್ಗೆ ಬರೀತೀವಿ. ಅಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಹಾಯ. ಬಟ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ವಲ್ಲ. ನಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ರೆ ಆ ಥರ ಇದ್ರೆ ಮಾಡಿ. ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ 45 ಆಫೀಸ್ಗಳಿದೆ, ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಆಗಬಾರ್ದು. ಸೊ ನೀವು ನಿಶ್ಚಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು ಮೇಡಮು, ಈಗೆಲ್ಲ ನೋಡ್ತೀವಿ, ಚೆಕ್ ಮಾಡ್ತೀವಿ, 3 ಜನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ, ಮಿಕ್ಕಿ ಜನ ಹುಡುಕಿ ಕೊಡಿ, ಆಫೀಸ್ಗೂ ಬರೀತೀವಿ, ಅಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದ್ರು ಕೂಡ ವೆರಿಫೈ ಮಾಡ್ತೀವಿ. ಹಾಕೋದಾ? ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಆದಷ್ಟು ಬೇಗ ನಿಮ್ಮ ಸಹಾಯ ನಮ್ಗೆ ಮಾಡಿ ಅಲ್ಲಿಗೆ ಒಂದು ಲೆಟರ್ ಕೊಡಿಸಿ ನಮ್ಮ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ. ನಿಮ್ಮ ಸಹಾಯನೂ ಬೇಕು, ನಮ್ಮ ಸಹಾಯ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. ನಾವು ನಮ್ಮ ಸಂಸ್ಥೆ ಇರೋದೇ SC/ST ಪರವಾಗಿ, ಅರ್ಥಾಯ್ತಾ? ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮದು ಇರೋದು ಆಫೀಸು. ನಾವು 100ಕ್ಕೆ 100 ಭಾಗನೂ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀವಿ. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕನಾಗೆ ದಾಖಲೆಗಳು ಕೊಡ್ತೀವಿ. ಅದೆಲ್ಲ ತಲುಪಿಸ್ತೀವಿ ಸರ್. ಆದಷ್ಟು ಬೇಗ ನಾನು ತಲುಪಿಸ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ಇದು ಮಾಡಿ. ಅವರು 10 ವರ್ಷ 15 ವರ್ಷ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಅವ್ರ ಹತ್ರ ಯಾವಾಗಲೂ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಇಲ್ಲ, ಆದರೆ ಪ್ರಾಕ್ಟಿಕಲಿ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವನ ವಾಸಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈಗ ನಾವು ಅಲ್ಲಿರೋ ಪೊಲೀಸ್ಗೂ ಲೆಟರ್ ಬರೀತೀವಿ, ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಗೂ ಲೆಟರ್ ಬರೀತೀವಿ. ಸರಿ ಸರ್, ನೀವು ಇರೋ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ರೆ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಸರಿ ಸರ್, ಅದು ತಕ್ಕನಾಗಿ ದಾಖಲೆ ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಅದು ಸ್ವಲ್ಪ ದಾಖಲೆ ಕೊಡೋಕ್ಕೆ ನೀವು ನಿಮಗೆ ಹಿಂದೆ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಗಳು ಈ ಥರ ಸಾಗುವಳಿ ಈ ಥರ ಕೊಟ್ಟಿದೆ.
ಬೇಕು. ಸುಮ್ಮನೆ ಜನ ಬಂದರೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅದು ಆಗೋದಿಲ್ಲ. ಈಗ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಆದರೂ ದಾಖಲೆ ಇರಬೇಕು, ಇಲ್ಲ ಆಫೀಸಲ್ಲಿ ಆದರೂ ದಾಖಲೆ ಇರಬೇಕು. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೊಟ್ಟರೆ ಒಳ್ಳೆಯದು. ಆಫೀಸಲ್ಲಿ 50 ಎಲ್ಲ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ದಾಖಲೆ ಇದ್ರೆ ಸ್ಟೆಪ್ ನಾವು ಅವ್ರಿಗೂ ಬರೀತೀವಿ, ಆಫೀಸ್ಗೆ ಬರೀತೀವಿ. ಆಫೀಸಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ಕೊಟ್ರೆ ಸೊ ಈಗ 3 ಜನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಯಾರಾದರೂ ನಮಗೆ ಮಂಜೂರಾಗಿದ್ದು ಸರ್ ದಾಖಲಾತಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಇದ್ದು ದಾಖಲಾತಿ ಜೆರಾಕ್ಸ್ ಹೋಗಿ ಮನೇಲಿ ಹುಡುಕಿ ಇದ್ರೆ ನಾವು ಹುಡುಕಿ ಇದ್ರೆ ಈಗಲೇ ನಿಮ್ಮ ಹಿಡಿದಿರಲ್ಲ ಪುಷ್ಪ ಅವರು ಇವರಿಗೆ ಕೊಡಿ. ಇಲ್ಲಾಂದರೆ ಜನ ಸೇರಿ ನೀವು ಅಲ್ಲೇ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ ಯಾರು ಸೈನ್ ಹಾಕಿದ್ರು ಅದು ಸರಿ ಇದೆಯಾ ಇಲ್ವೋ, ಯಾರೋ ಸೈನ್ ಹಾಕಿಬಿಟ್ರೆ ಆಗಲ್ಲ. ಕೊಡೋ ಅಧಿಕಾರ ಯಾರಿದೆಯೋ ಅವ್ರು ಸೈನ್ ಹಾಕ್ತಾರೆ. ಆಫೀಸಲ್ಲಿ ಇರೋರು ಬೇರೆಯವ್ರ ಹಾಕಿದ್ರೆ ಸೈನ್ ಬೆಲೆ ಬರುತ್ತೆ. ಯಾರಿಗೆ ಮಂಜೂರು ಮಾಡೋಕ್ಕೆ ಬೆಲೆ ಇರ್ತದೋ ಅವರು ಹಾಕಿದರೆ ಬರುತ್ತೆ. ಚೆಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಈ ನಿಮಗೆ ಮಂಜೂರಾಗಿರೋ ದಾಖಲೆ ಕೊಟ್ಟರೆ ಯಾರು ಆಗಲ್ಲ. ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಬರ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳಿ. ಅಲ್ಲಿ ಏನಾದರೂ ಹಳೆಯ ದಾಖಲೆ ಇದ್ದರೆ ಕೊಡ್ತಾರೆ, ಕೊಡಲೇಬೇಕು. ನಾವು ಒಂದು ಲೆಟರ್ ಹಾಕ್ತೀವಿ ಇದ್ರೆ ಕೊಡ್ತೀವಿ. ಇದು ಬಿಟ್ಟು ಏನಾದರೂ ಇದೆಯಾ ಇನ್ನ ದಾಖಲೆ ಇಲ್ಲ ಮನೇಲಿದ್ದೀವಿ ಸರ್. ಅದು ಆಯ್ತು. ನಿಮ್ಮದು ಏನು ದಾಖಲೆ ಇದೆ ಇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಆಗೋದಲ್ಲ. அம்னின்ட்டு நாங்கள் பூ வியாபாரம் பண்ணுறோங்க மார்க்கெட்டில். எங்களுக்கு சொந்தமாக வீடு வாசலெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு சொன்னாங்க வீடுங்க இருக்குது போங்க அப்படின்ட்டு நாங்கள் போய் கொடுத்துன்னு இருக்கிறோம். இப்போ வந்து திடீர்னு காலி பண்ணுங்க, இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம். நாங்கள் அதுக்காக எங்களுக்கு இவங்கெல்லாம் தைரியம் கொடுத்து நீங்கள் இருங்க, உங்களுக்குன்னு இங்கே இருக்கிற வீடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மூலிமா நாங்கள் இங்கே விதான சௌதாக்கு வந்துருக்கிறோம். சார்கிட்டெல்லாம் கேட்டு இருக்கிறோம். அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஷெரீன் பானு, 20 வருஷமாக ஜனதா ஹவுஸில் இருக்கிறோம். திடீர்னு டெமாலிஷ் பண்ணுறோம், வீடுங்கள்லாம் காலி பண்ணுங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஹெல்ப் கேட்டு கலெக்டர் அவங்க என்ன சொன்னாங்க? புஷ்பா மேடம் செய்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். இல்லைன்ட்டு நம்ம கட்டின்னு அங்கே இருக்கிறோம். எங்களுக்கு அந்த வீடு டெமாலிஷன் பண்ணுறாங்கன்றாங்க. நம்ம எங்கே போய் நடு ரோட்டில் நிற்கிறதுன்ட்டு அதனாலே நம்ம கேட்கறதுக்கு வந்தோம். என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஒன்றும் சொல்லியா இல்லை, இப்போ என்னன்னு சொல்லி தைரியம் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு? சேர்ந்து தரேன்ட்டு சொன்னாங்க. தைரியமாக இருக்கிறீங்களா இப்போ நீங்கள்? சரி தைரியம் கொடுத்துருக்குறாங்க சார். அவங்க தைரியம் கொடுத்துருக்காங்க. அது மேலே கடவுள்